தூப்பு துறப்பு 3, 2, 1. Sorry children. யாராவே மூடுத்தாயோ. ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு யாராவது இருக்காங்களா, இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து சரியா ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை, சோ கால்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னு சுற்றிட்டு இருக்கவங்களோட பாட்டுகள் ஹிட் ஆகுது, அவங்களுக்கு படங்கள் கிடைக்குது, பெரிய அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, ஆனால் இவங்க இன்னும் அதே லெவலில் இருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு பேசுவோம். ஓகே, ஏகே மாற மக்கன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அத வந்து ஒரு 16 வயது சிறுவன் வந்து போட்டிருக்காரு. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? 16 வயதுல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? 16 வயதுல நம்ம வந்து 11th கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பாதி கிளாஸ கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு கல்ச்சுரல்ஸுக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேங்கா எல்லா சாட்டர்டேயும் லீவ் எடுத்துட்டு பெருமையா இருந்தோம். இதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 16 வந்து ஒருத்தன் திங்க் இண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் அதாவது நாங்கெல்லாம் ஒரு ஷார்ட் பிலிம் யோசிக்கலாம்னு சொன்னா எங்களுக்கு இருக்க ப்ராப் இதோ இந்த சட்டை, இந்த ரூமு, அந்த பெட்டு. அவன் 10 கோட்டு மாத்திரம் ஹீரோயின் உள்ள டான்ஸ் ஆடுறா. டூடு படம் செகண்ட் ஹீரோயின் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. செட்டு போட்டு பின்னாடி 30-40 பேர் இருக்கா. அதாவது ஒரு காலத்துல எல்லாம் விஜய் பாட்டுக்கு மட்டும், அஜித் பாட்டுக்கு மட்டும்தான் இத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தன் வயலின் வாசிக்கிறான், ஹார்மோனியம் வாசிக்கிறான், இவன் சாய வைக்கிற மாதிரி நடந்து போறான். அவனுக்கு லைட்டு கடவுளை இதுக்கே ஒரு 1 கோடி ஸ்பெண்ட் பண்ணுவானுங்க போல. சாயபேங்கர் அவரும் வந்து முதல்ல வரும்போது இப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ ருத்துங்கிறவரு அப்படி இது புரியல. அப்போ வந்து ப்ரிவிலேஜா இருந்தா போதுமா? ப்ரிவிலேஜா இருந்தா நம்ம எப்படி பாட்டு போட்டாலும் ஈஸியா ரீச் ஆயிருமா, ஈஸியா உள்ள வந்துடலாமா, எங்க உள்ள வந்துடலாமான்னு தான் இப்ப எங்களோட கேள்வி. ஏன்னா இப்போ மத்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்ச வைசாகா இருக்கட்டும், கபீர் வாசிக்கல, கேபர் வாசிக்கடா, சந்தோஷ் தயாநிதியா இருக்கட்டும். இல்ல சந்தோஷ் தயாநிதி எல்லாம் இப்போ வந்து ராம்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. வைசாக் வந்து குடும்பஸ்தன் மட்டும் பண்ணிருக்கு. தாராள பிரபுல வந்து கேபர் ஒர்க் பண்ணிருப்பாரு. கேபர் வந்து கொஞ்சம் ஒரு 2 பாட்டு அந்த ஓம் பிரச்சனை லிஸ்ட போடு, காரணம் பாரு, ஒரே அந்த பாட்டு வேற வந்து காதல் டிவி அவர் தான் கம்போஸ் பண்ணிருப்பாரு. இப்போ இந்த ப்ரிவிலேஜ்டா இருக்கவங்களுக்கு மட்டும் இது போகுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சொல்லுங்க. ப்ரிவிலேஜ் வச்சு பேசணும்னா இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த நியூ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஐ திங்க் இதுல மோர் வந்து நம்ம லேபிள் பத்தி தான் பேசணும், திங்க் இண்டி பத்தி. மற்றபடி ஆர்டிஸ்ட் சொல்ல எனக்கு ஐ டோன்ட் திங்க் சோ. ஃபார் எக்ஸாம்பிள் சாயா மெங்கர் ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க பண்ண பிளான். அதே மாதிரி தே ஆர் ட்ரைங் டு புஷ் அதர் ஆர்டிஸ்ட் இன் பிளான். ஆனா அது வந்து அது ஒர்த்தான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அவ்வளோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து இவ்வளோ ப்ரிவிலேஜ் கொடுக்கறது சரி, என்ன பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. தே ஹேவ் டு ஏர்ன். அதாவது சாயபெங்கர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும், அது அவனோட ஃபர்ஸ்ட் சாங்ல உள்ள அந்த பட்ஜெட்டா இருக்கட்டும், அந்த எல்லாமே இருக்கட்டும், சேம் டு இந்த இப்ப புதுசா வந்து இந்த ஆர்டிஸ்டோட பார்த்தாலும் யூ வில் see the difference. அதனால சொல்ல போனா என்ன பிரச்சனைனா, கட்சி சேரையை விட இந்த மரக்காவா ஏதோ ஒரு பாட்டு, அதுல வந்து அதிகமா செட்டு, அதிகமா ஆட்கள், அதிகமான காஸ்டியூம்ஸ். நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப நாங்க அந்த பையன் புதுசா வரான், நாங்க வந்து அவனை போட்டு அடிக்க போறது கிடையாது. நாங்க ஏன் எப்படி பேசுறோம்னா, இப்போ அவன் போட்டு கட்சி சேர மாதிரியே இருக்கு. எங்களுக்கு புரியல. இப்ப இந்த ஏலாம் வளர்ந்ததுனால இவனுங்க வச்சு இந்த ப்ரிவிலேஜா இருக்கிறதுனால அப்படி ஏதாவது இருக்கா? ஃபுல் பேஸ்டா பாட்டு போடுறாங்களா? ஏன்னா சவுண்டிங்ல இருந்து எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கு. அதே பீட் ரீவர்ப்ல போட்ட மாதிரி இருக்கு. அதுதான், அது வந்து என்னமோ சம்திங் ஃபிஷி. ஓகேவா? அந்த டெக்ஸ்டர் மீம் மாதிரி தான். யூ கான்ட் ப்ரூவ் தட். அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா இந்த சைட்ல இவனுங்கெல்லாம் இருக்காங்கன்னா, இந்த சைட்ல வந்தோம்னா வைசாகா இருக்கட்டும், கேபராசிகா இருக்கட்டும், சந்தோஷ் தயாநிதியா இருக்கட்டும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களதான், இவ்வளவுதான். நாங்க வந்து புளித்துக்க விரும்பல, நாங்க இவங்கள கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க இவங்கள மட்டும் தான் அப்படி நாங்க சொல்ல வரல. இவங்க நல்ல ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெகக்னேஷன் தேவைப்படுது. கேபராசிக்கு நான் ஒன்றும் பல வருஷமெல்லாம் கேட்கல. ஐ திங்க் ஒரு 6 months தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், எனக்கு முன்னாடி தெரியும். இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டா இந்த மாதிரி மாறமக்க ஒரு பாட்டு வந்து இதை போய் கேட்டோன்னா தான் சரி, இது என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி ஒரு கண்டென்ட் எடுத்து பேசலாம். ஸோ கேவராசிக்கு பொறுத்த பக்கம் வந்தோன்னா குரங்கனராவா இருக்கட்டும், வேற வந்து
அது ஹிட்டான பாட்டு ஃப்ராங்கி பிராங்கி பாணி. பாணியா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும். வேற முகமூடின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது நீ முகமூடி கேட்டே என்னன்னு தெரியல. அந்த பாட்டு வந்து கேட்டேன் சூப்பரா கேட்டேன், இருக்கும். நான் ஃபுல் ஆல்பம் கேட்டேன். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஆஹ், அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவருக்கு இப்போதான் இன்டர்நெட்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெகக்னேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. பைசாக்கு வந்து ரேண்ட கொஞ்சம் கேள்லே சரியான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் காக்கா கதை கேட்டிருக்கேன், வலையை விரிச்சு வீசு அந்த அந்த பாட்டா இருக்கட்டும், பாஸ்டிஸ் பாஸ்ட், வேற டாடால வந்து நம்ம தமிழ் ஃபோக்கு அதுவா இருக்கட்டும். அவருக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கேபராஸ்கியோட சான்சஸ் கொஞ்சம் கிடைச்சது. துணிவுல ஒரு பாட்டு பாடினாரு. ஆனா சேட்டான் கட்ட பிள்ளட்டா. இருந்தாலும் அந்த நமக்கு அந்த ப்ராக்ரஸ் தெரியும்ல. சரி, இவன் வந்து முதல்ல ஒரு பாட்டு போட்டிருக்கான், ரெண்டாவது ஒரு பாட்டு போடுறான், மூணாவது ஒரு பாட்டு போடுறான், நாலாவது ஒரு பாட்டு போடுறான், அப்புறம் சான்ஸ் கிடைக்குது. ஓகே, அது சிங்கரா போறான், திரும்ப இன்னும் 2-3 பாட்டு போடுறான், லைக் இண்டிபெண்டன்ட் பாட்டு போடுறான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு படம் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு 5-6 வருஷம் எடுத்திருக்கு. வைசாக் 7 வருஷம் 7 வருஷம் கிட்ட 2018 இருந்து. எடுத்திருக்கு. ஆனா இப்போ எனக்கு தெரியல, இப்போ இந்த பையன் வந்து திடீர்னு வந்து எப்படி ஒரு 16 திடீர்னு நாளைக்கு இருக்கலாம் திடீர்னு நாளைக்கு பிரதீப் ஒரு படம் எடுப்பாரு, அதுக்கு இவன் தான் மியூசிக் டைரக்டரா வருவான். இருக்கலாங்கிறேன். அதுதான் வந்து சம்திங் அது அப்போ என்ன நமக்கு மைண்ட்ல இருக்குன்னா, ப்ரிவிலேஜா இருந்தா போதுமா டேலண்ட்டுக்கு? ஏன்னா இப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ப்ரிவிலேஜா இருந்தாலும் நமக்கு அந்த டேலண்ட் வேணும். ஆனா இப்போ அந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மியூசிக்கை கூட நம்மளால வந்து ஆர்டிபிஷியலா மியூசிக்கு போட்டுடலாம். கூட அவ்வளவு சுலபமா, மியூசிக்கு கூட அவ்வளவு சிந்தட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி பாட்டு போறது ஓகே, அது வந்து ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகும், ரீல்ஸ்ல ஃபுல்லா போகும். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழிஞ்சிரும், இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் இளையராஜா 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை தான் இப்போ அவனுங்க திருப்பி படத்துல யூஸ் பண்றானுங்க. ஸோ அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கும் போது இதோட வேல்யூ வந்து வருஷம் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நீ கட்சி சேர லிசனர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டேன்னா பெருசா இருக்க மாட்டாங்க. அதாவது என்ன ஆயிரும்னா, மீக் பண்ணிடுவானுங்க போட்டு, மூச்சாவ பேச்சாவன்னு 50,000 ரீல்ஸ்ல வரும். மில்க் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்ணணும்னே புரியாது. இது காவேரியா காதலியா நானும் அப்படின்னு வந்து நீ எத்தனை வாட்டி வேணாலும் கேட்ப. புரியுதா? the difference between this and that. இப்போ நாங்க அதான் இப்போ என்ன சொல்ல வரோம்னா, சாயவேங்கரா இருக்கட்டும், வேற இந்த பையனா இருக்கட்டும், இந்த ருத்தா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு சவுண்டிங் இருக்குல்ல. அந்த சவுண்டிங்கை விட அவங்க பண்றதை விட இவங்க இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணப்படாத இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பண்றது குவாலிட்டியா இருக்கு. மியூசிக் வைஸ் ரிப்பிட்டேட்டிவா இருக்கு. இப்போ எனக்கு ரேண்ட கொஞ்சம் கேட்டா கூட செமையா இருக்கும். இப்போ எனக்கு காக்க கதை கேட்டா நல்லா இருக்கும். ஆனா இப்போ எனக்கு ஆசை கூட கேட்க மூடே வர மாட்டேங்குது, எனக்கு தெரியல. அந்த வருஷத்துல நான் ஆசை கூட தான் அதிகமா கேட்டிருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஆசை கூட கேட்க வருதா? இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என் ஷஃபிள்ல வந்துருச்சுன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு ஏன் ஸ்கிப் பண்ணிடுவேன், அதுதான் சொல்றேன் நான். ஓகேவா? இப்போ நான் வந்து கண்ணுக்குள்ள கேக்குறேன், இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு கேட்பேன்னு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, ஒரு காலத்துல அனிருத் வந்து போன வருஷம் வேட்டையன் படத்துல மனசுலாயன்னு ஒரு பாட்டு விட்டாரு. அந்த பாட்டை வந்து நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்து 1 மாசம் இது பண்ணோம். இப்ப திருப்பி அந்த பாட்டை நாங்களாம் கேட்டோன்னு எங்களுக்கே கொஞ்சம் எச்ச அப்படின்னு இருக்கு. எங்களுக்கு சத்தியமா எனக்கு மனசுல எல்லாம் வந்து நான் அந்த பாட்டு கேட்டு ஒரு மாசம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னால கேட்க முடியல, ஒரு மாதிரி அழிஞ்சிடுச்சு. இது நான் வந்து கடந்த ஒரு 2-3 மாசமா ரேண்ட கொஞ்சம் கேளு ஆல்மோஸ்ட் காலேஜுக்கு போகும்போதும் போயிட்டு வரும்போது டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல, திடீர்னு வயசாக்குள்ள போய் என் ரேண்ட கொஞ்சம் கேளு நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹெட்போனை ஒரு காதுல மாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருப்போம் பிசிக்ஸ் பீரியட்ல. தேங்க்யூ பிசிக்ஸ் மேம். அதான் இங்க வந்து அனிருத்தே வயசாக நாங்க கம்பேர் பண்ணல. இந்த மாதிரி ப்ரிவிலேஜா இருக்கிற மியூசிக் கம்போசர்ஸை விட இந்த மாதிரி இண்டிபெண்டா பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதிகமா சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க மியூசிக் அவ்வளோ குவாலிட்டியா, அவ்வளோ ரிப்பிட்டேட்டிவ் இதோட இருந்தாலும். கேபராசிக்கு பத்தி பேசணும்னா, பிராங்கி பாணி அக்கோஸ்டிக் வெர்ஷனு, அந்த வசனம் அந்த பாட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து குரங்கனரால வருது. அந்த குரங்கனரா ஆல்பமும் ஒரு கோட்டடான ஆல்பம். அதை விட்டா ஒரு முகமூடி நான் இவ்வளவுதான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கேபர்ல. இன்னொரு பாட்டு கேட்டிருப்பேன், அது நீ எதுக்கு அவரோட பாட்டானே உனக்கு தெரியாது. மணிகண்டன் கேபர் போட வாய்ப்பே இல்லடா. ஏழையில போட்டாரு அவரு. ஏழைய வந்து ஒரு கிராமத்து பேஸ்ட் படம், அதுல எப்படி சினோஜ் நான் ஏதோ பண்றேன் சைடுல. ஏழைய வந்து ஒரு கிராமத்து பேஸ்ட் படம் தான். அதுல எப்படா இவரோட
எப்படி சொல்ல, கேபரோட சவுண்டிங் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு 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 மாதிரி பெப்பியாலா இருக்கும். அது வந்து அந்த இதுக்கு செட் ஆகாது. ப்ரோ இது வந்து என்னோட ஸ்பாட்டிஃபைல வந்துச்சு. ஏய் ஆமாடா, கம்போஸ்ட் பை கேபராசிக்கு அருள் தேவ். ஆனா ஏழே படத்துக்கு கேபராசிக்கு போட்ட மாதிரியே இருக்காது. அதான் சொல்றேன். the thing is we don't hate சாயா பயங்கர் or the new music directors or something. எங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷமா ஒருத்தங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் கொஞ்சம் கூட, அதாவது ரீல்ஸ்ல போடுற அளவுக்கு கூட ஏன் ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தான் பிரச்சனை. இப்போ வந்து நாங்க இங்க ரெகனைஸ் பண்ண சொல்ல எங்களுக்கே லேட்டா தான் தெரிய வருது. வைசாக் ஓகே, வைசாக் எங்களுக்கு அப்பதுலேருந்து தெரியும். பட் இந்த கேபராசிக்கெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. அதை வந்து இப்போ இப்போ சில பேர் சொல்லலாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், இதை வந்து நம்ம வந்து இதை ஒரு சண்டையாக்க வேண்டாம், இப்போவாது தெரிஞ்சிருக்கு, ஏன் இவங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கல நம்ம யோசிப்போம். அதுதான் எங்க மெயின். எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு பாட்லயும் ஒரு வேரியேஷன், ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வரது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா ஒரே பீட்டு, ஒரே டியூனு, ஒரே மியூசிக் ஒரு ஃபுல் படத்துக்கு சுட்டாடே பட்டாசா. வேணாம், நான் திருப்பி அதுக்கு வரல. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இவங்க கிட்ட சான்ஸ் கொடுத்துதான் பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். they don't need auto tune needs them. ஆமா. பிராங்கி பண்ணி அக்கோஸ்டிக் வெர்ஷன்லாம் ஆட்டோ டியூன்லாம் கிடையாது தலைவர். கிட்டாரிஸ்ட் அவர் பாடுறது மட்டும்தான் உண்டு. ஆமா, அந்த புனிதம் அல்லன்னு கதையிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எப்படின்னு தெரியல, ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரியே இருக்காது. அது ஒரு மாதிரி கேபரோட ஸ்டைலே ஸ்டைலு தான். அது வந்து ஸ்டோரி டெல்லிங்கோட வந்து பாட்டு அப்படி இருக்கும். அதாவது அந்த காலத்துல வந்து இளையராஜா பண்ணிட்டு இருந்தாரு, இதை இப்ப கேபர் இதை பண்றாரு. அவ்வளவு மேல இல்ல, இவ்வளவு மேல இல்லப்பா. ஸோ இந்த வீடியோ மூலயமா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பத்தி நாங்க பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இங்கெல்லாம் போய் கேளுங்க. கபில் வாசுகியோட பாட்டெல்லாம் கேட்டா அவங்க லைஃப்ல உள்ள டிப்ரெஷன் எல்லாம் வந்து பறந்து போயிடும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்காது. இருக்கனாலும் இருக்கணும், நீ பார்க்கணும். ஏன்னா எங்க சேனல் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு அருமையான ஜிவி பிரகாஷ் வீடியோ போட்டா எவனும் பார்க்க மாட்டேன். ஏதாவது எவனையாவது போட்டு அடின்னு குத்தி அவன் குண்டுக்குள்ள சாரி அதெல்லாம் பண்ணா உட்காந்து ஜாலியா பாத்துக்கினா அதுக்கு மட்டும் வியூஸ் விட வேண்டியது. என்ன கொடுமை. அப்ப சௌரிஸ் வேணா அவுத்து போட்டு ஆட சொல்லுவோமா, அதுக்கு எவ்வளவு வியூஸ் வருதுன்னு பாப்போமா. இந்த வீடியோவில் 2 million வியூஸ் வந்தால் சௌரிஸ் அதை செய்வார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. கவலைப்படாத, 2 million வியூஸ் வராதுன்னு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. 2 million வியூஸ் வந்தா உங்களுக்கு சூப்பர் கண்டென்ட் இருக்கு. பாய்.